hi guys, welcome back to our channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா so we have something to do interesting guys. So இன்னைக்கான வீடியோல டீம் எல்ட்ராகோ vs டீம் பெகாசஸ் தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு டக்கராட்டாமி பெகாசஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ரெண்டு டக்கராட்டாமி எல்ட்ராகோ தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ பை த வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ வந்து எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் அண்ட் மீட்டியோ எல்ட்ராகோ யூஸ் பண்ண போகிறாரு. நாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பேங் பெகாசஸ் அண்ட் கேலக்ஸி பெகாசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ரூல்ஸ் வந்து சிம்பிள் தான் கைஸ். ஆக்சுவலி மூணு பாயிண்ட் கைஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் 3 பாயிண்ட் யார் பெஸ்ட் ஆஃப் 3ல் யார் 2 பாயிண்ட் ஈஸியாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆர்எல்ஸ் 3 பாயிண்ட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இட் வில் பேட்டில். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து யார் ஜெயிக்க போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேவ்லே தமிழனும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறதுனால. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ மெட்டல் ஃபியூஷனும் போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக நம்ம போடுறோம். ஸோ இட் வில் பி குவைட் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம வந்து மெட்டல் ரிலேட்டடாக நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அதெல்லாம் அதிகமாக பேச வேணாம். ஓகேவா பேவ்லே தமிழன் ஏதாவது சொல்லுங்க நீங்களும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் எல்ட்ராகோ எடுத்திருக்கோம், ப்ரோ டீம் பெகாசஸ் எடுத்திருக்காரு. ஸோ என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா, ட்ரா பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலி நான் எனக்கு ஆப்போசிட்டாக நானே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் எல்ட்ராகோ தான் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது. சரி வாங்க வீடியோவில். எல்ட்ராகோ தான் பவர், எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் அதுதான் பவர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாங்க ஏதோ ஒன்று வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், பேட்டில்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? ரெடியா ப்ரோ? ரெடி ப்ரோ. ஓகே. ஸோ கைஸ் இப்போ வந்து பெகாசஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் எல்ட்ராகோ மீட்டியோ எல்ட்ராகோ எடுத்துருக்கேன். ப்ரோ வந்து ஹேண்ட் ஸ்பின் பண்ண போகிறாரு. ஓகே ப்ரோ வேவ்ல மேலே வர்றீங்க கைஸ். வேனிஷ் ஃபாஃப்னரை விட்டு ட்ரெயின் ஃபாஃப்னர் விட்டு எனக்கு இது வரமாட்டேங்குது. கமான் பெகாசஸ். கைஸ் எந்த சவுண்டுமே ஆக்சுவலி கேட்கல, அது அந்த அளவுக்கு ஸ்பிரிட்ஸே பண்ணிருக்கு. நைஸ். இது ஜெயிக்கும் தெரியல பாப்போம். எல்ட்ராகோ. ஸோ கைஸ் இத்தனைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்பின் தான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட் கைஸ், நம்ம எல்ட்ராகோ தான் ஜெயிக்க போகுது. என்ன ப்ரோ ரெடியா? செகண்ட் மெடல் 3 2 1 அடிச்சாதான் உண்டு, அடிக்கல. பெகாசஸ் அட்டாக் பண்ணு. என்ன ப்ரோ கண்ணா? கைஸ் அடி அவ்வளோதான் முடிச்சுட்டீங்க போங்க. ஓகே இப்போ வந்து ஒரு பாயிண்ட் எப்படி எடுத்தாச்சு. என்ன ப்ரோ ஆன்சர் எடுக்கிறீங்க சொல்லாமல் போகலாமா? அப்படியா ப்ரோ? 3 2 1 ஓப்பா. பெகாசஸ் Jagged Emperor Supreme Flight. அப்படி ப்ரோ சுப்ரீம் ஃப்ளைட். ஓகே இப்போ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்கீங்க? 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இன்னொரு பாயிண்ட் எடுத்தால் என்ன ப்ரோ? கரெக்ட். 3 2 1 லெட் இட். ஓகே 3 2 1 ஏய் சூப்பர் கம் ஆன். பெகாசஸ் எப்படினா தோணுது எனக்கு தெரியும் ப்ரோ. கைஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாகலாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. சொன்னால் பார்த்தீங்களா கரெக்டாக 3 6 இல்லையா? நான் பார்க்கவே இல்லையே. ட்ரான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் திருப்பி இது வந்து ஒரு ட்ராலாம் கிடையாது. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? இதை கட் பண்ணிடலாம். சரி ஓகே ரீலான்ச் விட்டுற மாதிரி விட்டுட்டு ரீலான்ச் பண்ணலாம். 3 2 1 ரெடி. ரீலான்ச் இதுக்கு எதுக்கு ஒரு ரீலான்ச்? ஆமாம் ப்ரோ
3. ஸோ கிரெடிட்ஸ்லாம் வந்து பேப்ளேஜ் ஆன் தமிழ் தான் போகணும். இந்த பேலாம் என்னோடது கிடையாது. 3, 2. செம ஹிட்டு, செம ஹிட்டு. அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலி இந்த செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பிடியோட செட்டப்பு. எப்படி இருக்குன்றத மறக்காம ரேட் பண்ணுங்க கமெண்ட்ஸ். ஜெயிச்சிச்சு கைஸ், சூப்பர். ஓகே, இப்போ 2-2 கரெக்டா? இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போம், பார்க்கலாம். 3, 2, 1 2 1 லாடி போடு பேஸ். போடு ஸ்பின் ஸ்டே பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. இத போடு போடுங்கறீங்க. இப்படிதான் லாஸ்ட் மேட்ச்ல ஆச்சுறோம். பாப்போம் ஒரு திரும்ப பாப்போம். தள்ளாடு ரெண்டு பேரும் தள்ளாடு. ஏய் ஜெயிச்சிச்சு கைஸ். எப்படி கைஸ்? என்னாலே நம்ப முடியல. பேஸ் ஜெயிச்சிச்சு. எப்படி ப்ரோ? I can't even believe this. How it can be happen? எனக்கு தெரியல ஆக்சுவலி. சரி ஓகே பரவாயில்ல. நம்ம பேசஸ் ஜெயிச்சிச்சு எப்படியோ. ஐ திங்க் இது வந்து நம்ம பிசாட்டியோட ஸ்பிரிட்டரால தான் இது ஜெயிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் வரும் பாருங்க ஸ்பிரிட். ஸோ நம்ம கிட்ட the one and only பிக் பேங் பேசஸ் இருக்கு. The one and only the dust attack. 3, 2, 1 ready. The one and only Big Bang Pegasus. எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? ப்ரோ guys ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கு அப்படியே. 3, 2, 1 எல்ட்ரி வாக்டரி விட்டு போங்கடா. guys நம்மளோட மீட்டியோ எல்ட்ராகோ மாதிரி இந்த எல்ட்ராகோ வந்து அந்த அளவு ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது guys. ஏய் ஆக்டிவேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பட் ஆனா அது ஸ்பின் ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கு எல்ட்ராகோ. தள்ளாடுது guys எல்ட்ராகோ. என்ன ப்ரோ? கம் ஆன் பேசஸ். எல்ட்ராகோ. ஆமா கைஸ் ஜெயிச்சிட்டோம். என்னதான் இருந்தாலும் ஹீரோ தான். ஆன்டகனிஸ்ட் ஏதோ லான்ச்சர் சரியா அதனால ஜெயிச்சிட்டீங்க. ஓகே உங்களுக்கே தெரியும் guys இந்த லான்ச்சர் சரியில்லை. ஓகே 3, 2, 1 relaunch. 3 2 1 ஃபைனல் ரேட். அவ்வளோதான். ஃபைனல் சர்வே அவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னு தெரியல. யாருக்கு? இல்லை எல்ட்ராகோ தான். அது தள்ளாடிட்டே இருக்கு. அவ்வளோதான். அது ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகுது? கைஸ் ப்ரோ பண்ணி வச்சிருக்காரு. ப்ரோ டெய்லிங் பண்ண ப்ரோ பண்ணீங்க ப்ரோ. சத்தியமா நானே இது பண்ணல. கைஸ் நம்ம விட்ரோன்னு சொல்லி இதை பண்ணி வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த ரெண்டு பேஸும் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே 2 பாயிண்ட் வச்சு இன்னொரு பாயிண்ட். 3 2 1 ready. Come on Eldrago. அவ்வளவுதான். So guys நம்ம ஜெயிச்சது வெற்றிகரமாக நம்ம பெகாசஸ் தான் ஜெயிச்சிருக்கு guys. So இது எனக்கே என்னாலே நம்ப முடியல. I can't even believe this guys. Oh my god. Wow. முடிஞ்சா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் ப்ரோக்கு. வேற லான்ச்சர் எடுத்துட்டு வந்து முடிஞ்சா ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சர் ஆல்ரெடி செம மக்கர் பண்ணுது. உங்களுக்கு ஒரே நிமிஷம் இந்த சவுண்டு மட்டும் காட்டுறேன் பாருங்க ப்ரோ. அது ஒரிஜினல் ப்ரோ. ஒரிஜினல் தான் ப்ரோ பாருங்க. ஓகே கைஸ் அது ஆக்சுவலி ஸ்ட்ரிங் லான்ச்சருக்காக இது வாங்கினது. ஐ மீன் இந்த பார்ட் வந்து நம்ம அதில் போயிடுச்சு லிப்கார்டோட இந்த மெயின் பார்ட்டு. ஸோ அதை மாற்றலான்னு சொல்லிட்டு வாங்கினது. பட் இப்போதையும் நான் அது பண்ணல. அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ மீன் மெட்டல் சீரீஸில். ஸோ அது இல்லாமல் கைஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகாதுன்னு நான் அப்போயே சொன்னேன். அது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ மெட்டல் சீரீஸில் டகரோட்டாமி பேஸ் கிடையாது. நம்மக்கிட்ட மெயின் இந்த 4 பேஸ் மட்டும்தான் டகரோட்டாமியில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளால் லென்த்தியாக வீடியோவும் போட முடியாது. ஸோ
மோரோவர் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் இதில் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ? இந்த மாதிரி நம்மளோட லாஸ்ட்டு 3 வீடியோஸாக நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ப்ரோ. நல்லது, நன்றி, வணக்கம். ஓகே, வழக்கம் போல் நம்ம டைலாக் சொல்லி முடிச்சிடலாமா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அன்டில் தென் டேக் கேர். ஸோ கைஸ்.